அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடிப்படை ஜோதிடம் மற்றும் உயர்நிலை ஜோதிடம் படிக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். இன்றைக்கு 7ஆம் பாவகத்தை தொடங்க இருக்கின்றோம். இந்த வகுப்பு இனிதே நிறைவேற எல்லாமல்ல இறைவனை வேண்டி ஒரு நிமிடம் வணங்கிய பிறகு இந்த வகுப்பு தொடங்கும். அனைவருக்கும் நன்றி. இந்த 7ஆம் பாவகம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பாவகம். ஐயா, நீங்க எல்லா பாவகத்தையுமே நடத்தும் போது இது முக்கியமான பாவகம் முக்கியமான பாவகம் முக்கியமான பாவகம் சொல்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறதுக்கு தோணும். உண்மைதான். ஆனா இந்த 7ஆம் பாவகம் உண்மையிலேயே மிக மிக முக்கியமான ஒரு பாவகம். ஏன் அப்படின்னா, குடும்பம் என்ற அமைப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், மனைவியோட சண்டை, மாமனாரோட சண்டை, மாமியாரோட சண்டை, கொழுந்தியா கூட சண்டை அப்படின்னு சொல்லி, மச்சினியும் கூட சண்டை, பங்காளி கூட சண்டை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சண்டை போட்டு சச்சரவாகி மனிதனுடைய வாழ்க்கை அதிகமாக பாதிப்புக்கு அடையக்கூடிய ஒரு அமைப்பு தான் குடும்பம் அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை பத்தி கவியரசர் கண்ணதாசன் மிக அழகாக 2 வரியிலே சொல்லியிருப்பார். அதாவது, குடும்பம் என்பது ஒரு கோட்டை, மாயை கோட்டை. அந்த கோட்டைக்குள் போனவன் வெளியே வருவதற்கு ஆசைப்படுகிறான். வெளியே இருக்கக்கூடியவன் அந்த கோட்டைக்குள் போவதற்கு ஆசைப்படுகிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். அது ஒரு மாயை கோட்டை. கல்யாணம் ஆகாத ஆளு பூரா இந்த சின்ன தம்பின்ற ஒரு படத்துல எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம்னு ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பார். அப்ப கல்யாணம் ஆனாலு பூரா ஏண்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. கல்யாணமே ஆகாத ஆளு கோயில் குளம் பரிகாரம் அப்படின்னு சொல்லி நிறைய செலவு பண்ணி வயசாகுது அப்படின்னு சொல்லி கோயில் குளமும் போய், திருமணஞ்சேரி எல்லாம் போய், காளகஸ்தி போய், பல தடவை போய், எந்தெந்த ஜோசியர் என்னென்ன பரிகாரம் சொல்றாரோ எல்லா பரிகாரத்தையும் செஞ்சுட்டு மனசு வெறுத்து போய் அமைஞ்சிருக்க கூடியதும் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே கர்மாவினுடைய நிகழ்வு தான். ஒவ்வொரு சிரிப்பும் ஒவ்வொரு அழுகையும் கர்மாவினுடைய வெளிப்பாடாகத்தான் அமைகிறது. அதனாலதான் இந்த 7ஆம் பாவகம் என்பதற்கு கலஸ்திரஸ்தானம் என்று வைத்தார்கள். என்னங்க வரும்? குடு கூட்டல் இன்பம் குடும்பம். இன்பத்தை கொடுக்கக்கூடியதுதான் குடும்பம் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள், தமிழ் சான்றோர்கள் குடும்பம் என்ற ஒரு அமைப்பை வைத்தார்கள், ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். எத்தனை பேர்த்துக்கு கொடு இன்பமா இருக்கு, இல்ல கொடுமை இன்பமா இருக்கு. இது அவங்க வாங்கி வந்த வரத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த 7ஆம் பாவகமும் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் அமைகிறது. என்னுடைய ஜோதிட குருநாதர் பாடம் நடத்தும் போது ஒரு செய்தியை சொன்னார். எனக்கு இன்னைக்கு ஒரு போன் வந்துச்சு. அந்த போன் அமெரிக்கால இருந்து வந்துச்சு. ஒரு சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஒருவர் அவருக்கு போன் பண்ணி, ஐயா எனக்கு 40 வயசு ஆகுது,
இன்னும் திருமணமே ஆகலை, நான் இந்த ஜாதி இந்த மதம் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறார். எனக்கு எப்படியாவது ஒரு திருமணத்தை மட்டும் ஏற்படுத்தி கொடுங்க, எனக்கு ஆளு எடுத்து பண்றதுக்கு ஆள் இல்லை, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தருகிறேன். இது நடந்த உண்மையான செய்தி. 1 கோடி தர்றேன் உங்களுக்கு, எனக்கு எப்படியாவது திருமணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு அமெரிக்கால இருந்து ஒரு சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஒருத்தர் பேசுறார். இந்த செய்தியை வகுப்புல அவர் சொல்லும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா அந்த ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா, அவர் பயோடேட்டாவை கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன் அப்படின்னு. ஏன் 1 கோடி வேணுமான்னாரு. எனக்கு 1 கோடியில வேணாம், 1 லட்சம் கொடுத்தா போதும். அவர் என்ன ஜாதியோ என்ன மதமோ அவர் எப்படி விரும்புறாரோ திருமணம் செஞ்சு கொடுக்குறேன், அல்லது காசே கூட வேண்டாம், நான் உதவி செய்யற மனப்பான்மையில நான் செய்யறேன், காசை கூட நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவரு, நீ கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஏன் பண்ணி வைக்க முடியாது? நான் தொடர்ந்து வீடு வீடா போய் கூட எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் இந்த திருமண புரோக்கர் மூலமாக நான் எப்படினாலும் முடிச்சு கொடுத்துருவேன், எனக்கு கான்பிடென்ட் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நீ முடிச்சிருவியா அப்படின்ட்டு அவர் ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தார். கொடுத்த உடனே அப்ப படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம், நான் இவருடைய ஜாதகத்துல ஏன் 40 வயசு வரையும் கல்யாணம் ஆகாம இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, தம்பி அவன் சன்னியாசி யோகம் வாங்கிட்டு வந்திருக்கான், யாருமே திருமணம் செஞ்சு வைக்க முடியாது. அப்படி இருந்தா இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன், நானே எப்படினாலும் போய் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேல, நான் பார்த்துட்டேன், அவனுக்கு திருமணமே இல்லை என்ற அந்த கட்ட அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் சன்னியாசி யோகம்னா என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. சன்னியாசி யோகம் என்பது திருமணமே செய்யாமல் தனித்து வாழ்வது, இது ஒரு சன்னியாசி. இன்னொரு இது திருமணம் செஞ்சுட்டு இடையில குடும்பத்தை விட்டுட்டு சன்னியாசியாக போவது. இந்த ரெண்டுக்குமே நம்ம ஜோதிட முனிவர்கள் சித்தர்கள் பாடல்களை எழுதி வச்சிருக்காங்க. அப்படி யாருக்கு எப்ப திருமணம் நடக்கணும், வரக்கூடிய மனைவி எப்படி இருக்கணும், வரக்கூடிய கணவன் பண்புள்ள நாயகனா பண்பற்ற நாயகனா என்பதை போன்ற 1000 கேள்விகளுக்கு இந்த 7ஆம் பாவகம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு 7ஆம் பாவக மட்டம் சரியாக அமையவில்லை என்றால் அவனுக்கு குடும்பம் என்ற அமைப்பு இல்லாமல் கொடுமை இன்பம் என்று மாறிவிடும். அதுதான் இந்த அமைப்பு. அதை பத்தி முழுமையாக விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட மூல நூல்களில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் தொகுத்து ஒரு பட்டியல் போட்டால் 500 கோல்டன் ஃபார்முலா வருகிறது. இந்த 500 ஃபார்முலாவை தெரிந்த ஜோதிடர் தான் ஒரு திருமணத்தை துல்லியமாக கணிக்க முடியும். சேர்ந்து வாழக்கூடியவர் கல்யாணம் ஆனதிலிருந்து கணவன் மனைவியாக எத்தனை மாதங்கள் வாழ்வார்கள், எத்தனை நாட்கள் வாழ்வார்கள் என்பதை துல்லியமாக கணிக்க முடியும். அதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் கணிதம் என்ற ஒரு அமைப்பு. அப்ப எப்ப ஒருத்தர் சந்தோஷமா கல்யாணம் பண்ணாம சந்தோஷமா இருக்கிறவனு இருக்கான், கல்யாணம் பண்ணி துன்பத்தில் இருக்கக்கூடியவனு இருக்கான். அதே நேரத்தில் கல்யாணம் பண்ணாம வருத்தப்பட்டு வாழக்கூடியவனு இருக்கான். அதே நேரத்தில் குடும்பம் என்ற ஒரு அமைப்புல
சந்தோஷமா இருக்கக்கூடிய ஆளும் இருக்கு, துன்பப்படக்கூடிய ஆளும் இருக்கு. இப்ப அதை பத்தி விலாவாரியாக விரிவாக தெளிவாக சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். அதை நீங்கள் குறித்து கொண்டாலும் சரி, காதிலே வாங்கி இடது காதில் வாங்கி வலது காலில் விட்டாலும் சரி, எவன் வாழ்வில் ஜெயிப்பான் என்றால் சொல்லும் போதே குறிப்பெடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவன் தான் வாழ்வில் ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு கருத்தும் 4 வரி இலக்கணத்தில் இருக்கும். 4 வரியிலிருந்து 8 வரி வரைக்கும் இலக்கணத்தில் இருக்கும். அந்த 4 வரி சொல்லக்கூடிய விஷயத்தை நான் முக்கா வரியில் சொல்ல போகிறேன். அது கரும்பு. நான் தருவது கரும்பு ஜூஸ். இப்ப அந்த ஜூஸ் விடத்தை ஒவ்வொரு விஷயமா பார்க்க போறோம். நான் சொல்லும் போது அந்த அமைப்பு இருந்து அந்த செய்தி நடந்து விட்டால் அதை நீங்கள் வகுப்பில் பகிரலாம். ஓகே, இப்ப நம்ம வகுப்புக்கு போவோம். நான் பெரும்பாலும் எழுதியே போட்டுறேன். டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க அதை குறித்துக் கொள்ளுங்கள். இப்போது நான் சொல்லக்கூடிய செய்தி மங்களீஸ்வரியம் என்ற ஒரு நூலில் இருந்து சில கருத்துக்களை உங்களுக்கு பகிர போகிறேன். பாருங்க, 7ல் சனி அமர்ந்து சனி அமர்ந்து சூரியன் செவ்வாய் பாம்பு முதலான பாவர்களில் ஒருவர் பார்க்க திருமணம் இல்லாமல் கடைசி வரை கன்னியாக இருப்பார்கள். இதுக்கு நான் படம் போட்டு விளக்கணுமாங்க? இல்ல ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 7ஆம் இடத்துல சனி அமர்ந்து சூரியன் செவ்வாய் அல்லது ராகு கேது பாம்புகள் முதலான பாவர்களின் ஒருவர் பார்க்க திருமணம் இல்லாமல் கடைசி வரை கன்னியாக இருப்பார்கள். நான் அமெரிக்காவில இருந்து 1 கோடி தர்றேன், எனக்கு 40 வயசு ஆச்சு, திருமணம் செஞ்சு வைங்கன்னு கேட்ட அந்த இளைஞனுடைய ஜாதகத்தில் உள்ள அமைப்பு இதுதான். பாருங்க, ஒரு புதுசா இருக்கிறவங்களுக்கு ஒரு படம் போட்டு காட்டுனா கொஞ்சம் லேசா புரியும். நம்ம வேக வேகமா சொல்லிட்டு போறது முக்கியம் இல்லை. ஒவ்வொரு கருத்தையுமே புரிஞ்சு படிச்சுட்டீங்க அப்படின்னா ஆணி அடைஞ்ச மாதிரி உங்க மூளையில போய் அது உட்கார்ந்துடும். ஓகே, 7ஆம் இடத்தில் சனி இருக்க லக்கணம். இங்க சனி ஏற்கனவே நீசம். ஓகேவா? எந்த லக்கணமா இருக்கலாம், நான் உதாரணத்துக்கு தான் போடுறேன், நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக போடுறேன். 7ஆம் இடத்தில் சனி இருந்து சூரியன் பார்க்கணும்னா என்னங்க பண்ணணும்? லக்கணத்திலே சூரியன் இருக்கணும். சூரியன் ராகு இங்க இருந்தா கேது இங்க இருக்கும். ஓகேவா? அல்லது செவ்வாய் பார்க்க இப்படி அமைப்பு இருந்தால்
அவருக்கு கடைசி வரை திருமணமே நடக்காது. இது மங்களீஸ்வரி. இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு 15 கருத்துக்களும் மங்களீஸ்வரி. அப்படி நூலை மாத்தி 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 போவோம், ஒரே நூல்ல போக வேண்டாம். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா சார்? 7ஆம் இடத்துல சனி இருக்கணும். லக்கணத்திலிருந்து லக்கணம் எது? சொல்லுங்க சொல்லுங்க. இன்னொன்னு, நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் உச்சமா வர வைக்கான். எது பரிவர்த்தனை? கரெக்ட், பரிவர்த்தனை. அப்ப இந்த ரூல்ஸ் பொருந்தாது. உதாரணத்தை போட்ட ஜாதகம் தப்பு. உதாரணத்துக்கு இல்ல, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் போட்டேன். ஆமா, நீங்க அப்படி யோசிக்கணும். இப்படி ஒரு அமைப்பு இருந்தால், நம்ம சார் சொல்லி கொடுத்தாரு உனக்கு கல்யாணமே ஆகாதடா அப்படி சொல்லிடக்கூடாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூளையை பயன்படுத்தி விதிவிலக்கு நிறைய இருக்கு. நீச்சம் பெற்றவனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அது நீச பங்கமாயிரும். அப்ப நீசம் கிடையாது. நான் நீசத்துக்காக சொல்லல, சும்மா ரஃபா போட்டேன் 7ஆம் இடம்னு. சரி, வேற இடத்த கூட போடுவோம். சொல்லுங்க. என்ன புரியுது? சனி எங்க இருக்கோ இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல சனி இருந்து ஒரே ஒய்ஃபோட கடைசி வரை வாழ்ந்தவன் ஒருத்தர் இருக்கானா? ஒருவேளை சனி திசை வரவில்லை, சனி சாரம் வாங்கினவன் திசை வரவில்லை என்று சொன்னால் சனி பாதிப்பு வராது. ஆனால் எந்த திசை நடந்தாலும் சனி புத்தி வரும்போது அது தன்னுடைய வேலையை காட்டியே தீரும். நீங்க சொல்றது வெங்கடேசன் சார், திருப்பத்தூர். ஆமா ஆமா, இப்படி ஒரு அமைப்பு இருக்கும்போது உச்சன் பார்த்தால் நினைப்பதை முடிக்க வல்லான். அப்ப இங்க சனி நீசமும் கிடையாது. நீசம் ஆன கிரகத்துக்கு வீடு கொடுத்த பாருங்க. ஒரு விதியில எத்தனை விதி வருது. இப்ப புதுசா வந்திருக்கிறவங்க, சோமையா இருக்கீங்களா? திண்டுக்கல் சோமையா. புதுசா வர்றவங்களுக்கு நிறைய விதிகள் தெரிஞ்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இது சரி 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 சரி. இப்ப ஐயாலாம் திண்டுக்கல்ல இருக்காங்கன்னா இன்னைக்கு புதுசா பாக்குறப்ப அவங்க ஒரு விதியில இத்தனை விதி இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவாங்க. பழைய ஆளுகளுக்கு நம்மளுக்கு தெரியும். அப்ப உதாரணத்துக்கு நான் போடக்கூடிய இந்த கட்டம் இங்கே அது விதிவிலக்கா கூட மாறலாம். ஓகேவா? ரைட். இப்ப இதவே ஒரிஜினலாவே போடுவோம். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் போடுறேன். வெங்கடேசன் சார், நீங்க சொன்னது ரைட்டு தான். இப்ப என்ன லக்கணமா போடுவோம்? இத போடுவோமா? மகர லக்கணம் போடுவா. சரி, மகர எங்க போட? ஏல சனி எங்க போட சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இங்க போடவா? சரி, சனி. இப்ப செவ்வாய் இங்க போடுவோம். எங்க இருக்கு சந்திரன்? இங்க போடவா? இல்ல, சந்திரனை விடுங்க. சந்திரனை பத்தி நமக்கு இப்ப கேள்வி இல்ல. 7ல சனி இருக்கணும். இல்ல இல்ல, நான் இப்ப நான் என்ன ரூல்ஸ் சொல்லிருக்கணும் அதை பொறுத்துறேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா சார்? இதுல
சார் இந்த 3ல ஒரு ரூல்ஸ் வந்தாலும் இது நடந்துடும். 3மே பார்க்கணும்ன்றது அவசியம் இல்லை. அதை நீங்க நல்லா வச்சுக்கோங்க. நான் 3மே போட்டுதான் ஒரு மாடல் போட்டிருக்கேன். இந்த 3ல ராகு கேது இல்ல, சூரியன் இங்க இல்ல, ஆனா 7ல சனி இருக்கு. செவ்வாய் பார்த்துருச்சுனாலே ஆவலாய் முடித்த தாரம் அவர் திசை பொசிப்பில் மாண்டு பாவியாய் அலைவான் பாரே பாட்டிருக்கு. கேந்திரத்தில் நல்லா எழுதிக்கங்க. இது ஒரு ரூல்ஸ். சப் ரூல்ஸ் எவ்வளவு சொல்றோம் பாருங்க. ஒரு ரூல்ஸ்க்குள்ள எத்தனை ரூல்ஸ் வருதுன்னு. கேந்திரத்தில் சனியோ ராகுவோ இருந்து ஒருவர் பார்த்து விட்டால் அந்த திசாபுத்தி நடக்கும் காலத்தில் ஆவலாய் முடித்த தாரம் அவர் திசை பொசுப்பில் மாண்டு பாவியாய் அலைவான் பாரே. அப்ப கேந்திரம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சரி, சூரியன் செவ்வாய். ஆட்சி பெற்றா என்ன? ஆட்சி பெற்ற அவன் இல்லம்மா, அவன் செவ்வாய் ஆமா 4ஆம் இடத்துல. அதுவும் நல்லா தெரிஞ்சுங்க. 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்று சரராசியாக இருந்தால் மிகப்பெரிய செல்வந்தன். அதை எழுதி கொள்ளுங்கள். லக்கணத்திலிருந்து 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் அது சரராசியாக இருந்தால் மிகப்பெரிய செல்வந்தன். அந்த விதியும் உங்களுக்கு பொருந்துது. உதாரணத்துக்கு தான் போட்டேன். ரைட், சொல்லுங்க சார். நீங்க சரி. சரி, கண்ணில ராகு எத்தனை டிகிரி? 15. சரி, லக்கணம் எந்த லக்கணம்? லக்கணம் எந்த லக்கணம்? கட்டாயம் பொருந்தும். கட்டாயம் பொருந்தும். இவர் கல்யாணம் ஆயிடுச்சா? சுவர் பார்வை இருக்கான்னு பார்ப்போம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. குரு கண்ணியில் இருக்கா? இங்கே இருக்கு.